இந்த சம்பவம் ஒரு சர்ச்சில் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி. அவர் கணவர் ரட்சிக்கப்படவில்லை. அவர் பேங்க் மேனேஜர், பேங்க் ஆஃபீஸர், பணங்கள்லாம் செட்டில் பண்ணுறோட வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனைவி கணவர் ரட்சிக்கப்படவில்லை. அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் மனைவி, அம்மா கண்டிப்பாக சர்ச்சுக்கு இதெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி அவர் கணவர் சத்தம் போட்டுட்டே இருப்பார். அவர் மனைவி சொல்லுவாங்க, கண்டிப்பாக சர்ச்சுக்கெலாம் வாங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவுக்கு நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர் கேட்கவே இல்லை. இப்படியே ஒரு நாள் போய்கிட்டு ஒரு நாள் காரில் பணங்களை எடுத்துக்கொண்டு பேங்க்கு போய் கொண்டிருக்கும்போது பைபாஸ் ரோட்டில் ஒரு பெரிய ஒரு லாரி அடித்து போட்டு போயிட்டாங்க. பயங்கரமான ஒரு விபத்து. பைக்கெலாம் கீழே விழுந்து கீழே அடிபட்டு ரத்தமாக போயிட்டு இருக்கிறது. உடனே அவர் சுற்றி பார்த்தா பணம் தான் கீழே கிடந்தது, யாருமே இல்லை, மெயின் ரோடு. உடனே அவர் மனைவி சொன்ன ஞாபகம் வந்தது. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரும்போது இயேசு நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு மனைவி சொன்னாலேன்னு சொல்லி அந்த நேரத்தில், அந்த ஆபத்தான நேரத்தில் இயேசுவே என்று கதறினாராம். பாருங்கள், பைபாஸில் போன ஒரு கார் வேகத்தில் போய் கொண்டு ஒரு கார் திடீர்னு பிரேக் அடித்து நின்றுபட்டது. அந்த டிரைவருக்குள்ளே ஒரு சத்தம், காருக்குள்ளே சத்தம் கேட்டுச்சு, கார் நிறுத்து அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. டிரைவர் திரும்பி பார்த்தா காருக்குள்ளே யாருமே இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டுச்சு, காரை நிப்பாடி கொண்டு அவர் இறங்கி பார்த்தா ஒரு பைக் கீழே விழுந்து நிறைய பிளட்டு போய்கிட்டே இருக்குது. உடனே அவர் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தார்களாம். அவர்கள் கண்களை திறந்த உடனே என் மனைவி பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே மனைவி பயந்துக்கிட்டே உள்ளே போனாங்க. ஐயோ, என்ன செய்தியில் இயேசு திட்ட போகிறாரு, என்ன நடந்ததில்லை, இவ்வளோ பெரிய அடிபட்டுருக்குது, கண்டிப்பாக அடிக்க தான் போகிறாரு, நிறைய திட்டுவாருன்னு சொல்லி பயந்துக்கிட்டே உள்ளே போனார்களாம். உடனே அவர் மனைவி பார்த்த உடனே சொன்னார்களாம், இயேசு தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. என்னங்க நடந்துச்சு? இல்லைம்மா, அந்த கஷ்ட நேரத்தில் ஒரு பெரிய ஒரு விபத்து, அந்த நேரத்தில் இயேசு நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் வந்து இந்த மனித ரூபத்தில் வந்து உதவி செய்து கர்த்தர் எனக்கு ஜீவனை கற்றுக் கொடுத்தார். நான் இயேசு ஏற்றுக்கொண்டு நான் கர்த்தரோட பிள்ளையாக மாறுகிறேன் என்று சொல்லி சொன்னார்களாம். இருவரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். அவர் கனவு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். நீ குடும்பமாய் ஆசிரமாய் இருந்து சென்னையிலே அவர் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இயேசு நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தவா என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நான் மலேசியா வந்திருக்கிறேன். கர்த்தர் மலேசியாவில் பாருங்கள், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க தேசம். இன்றைக்கி 2 நாட்கள் கூட்டங்களை முடித்து நான் போகிறேன், சிங்கப்பூருக்கு செல்கிறேன். கர்த்தர் ஆண்டவர் இந்த வீடியோ பார்க்கிற உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.